ஹாய் அரட்டை நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம தி ஜாயிண்ட் மும்பை இந்தியன்ஸை தான் ரிவ்யூ பண்ண போறோம் வித் அவர் கிரேட் ஸ்டைலிஷ் பிளே பாய். இன்னைக்கும் ஸ்டைலா வந்திருக்கீங்க பிளே பாய். என்ன சீக்கிரம்னு சொல்ல மாட்டீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எம்ஐ ப்ரிவியூ பண்ண போறோம். பிளே பாய், நம்ம டைரக்டா இதுக்குள்ள போயிடலாம். நான் எம்ஐ 15 சொல்றேன். நீங்க வந்து உங்களோட 11 சொல்லுங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் அண்ட் தென் ஃபர்தரா அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஷூர். இப்ப பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 2024 வேர்ல்டு கப் கேப்டன், 2023 வேர்ல்ட் கப் ரன்னர் அப். சூரியகுமார் யாதவ் 2026 வேர்ல்ட் கப் கேப்டன். திலக் வர்மா வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ட்ரவர்சிலேயே இருக்க ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், ராஜ் அங்கத் பவா, கார்பின் பாஷ், அதர்வா அங்கலேக்கர், மயங்க் ராவத், டேனிஷ் மலேவர். விக்கெட் கீப்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரயன் ரிகல்டன், ராபின் மீன்ஸ் லாஸ்ட் இயரே ரொம்ப ரேட் பண்ணாங்க. பட் கான்ட்ரிபியூஷன் வைஸ் ஒன்றும் இல்லை. குவிண்டன் டிகாக் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. போலர்ஸ் கோட்டடுங்க, ஜஸ்பிரீத் பூம்ரா. இவர் போடுற 4 ஓவரை எவனாலையும் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு போலரு. ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல நல்லா செக் பண்ணுவாரு. அதே மாதிரி தீபக் சகர் அவரும் பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஷர்துல் தாக்கூர் இவரை தான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. மயங்க் மார்க்கண்டே, அஸ்வனி குமார், ரகு சர்மா ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். அல்லாஹ் கசன்ஃபர் ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு, அவரும் ஒரு நல்ல ஸ்பின்னர். அதே மாதிரி அவங்க ஹெட் கோச் மார்க் பவுச்சர், பேட்டிங் கோச் பவர் ஹவுஸ் கீரன் பொலாட், லசித் மலிங்கா யாக்கர் கிங் போலிங் கோச், மகளா ஜெயவர்தனே அவர் தான் எட். ம் இந்த டீம் பார்க்கவே பயங்கர பவர் பேக்கடா இருக்கு. அதுவும் ஹர்திக் பாண்டியாக்கு கீழே. சொல்லுங்க உங்களோட 11 என்ன? இந்த டீமை நீங்க இது எப்படி எடுத்துட்டு போறீங்க? உங்களோட ஃபேவரட் டீம் வேற சொல்லுங்க. எஸ். ஹே கைஸ், சொல்லுங்க. இப்போ பேச போறது வந்து த கிரேட் மைட்டி மும்பை இந்தியன்ஸ். ஆல்வேஸ் ஐ எம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்ங்கிறத இதுல நான் கொஞ்சம் பதிவு. ஸோ என்னோட 11 பார்த்தாக்கா ஸ்ட்ரைட்டா ரோஹித், குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், ஸ்கை, திலக் வர்மா, நமந்தீர், சாண்ட்னர், சஹர், போல்ட், பும்ரா, தக்கூர், இம்பாக்ட் பிளேயர், ரதர்ஃபோர்ட் ஆர் ஜாக்ஸ். ஓ, ஓகே. மோரல்லஸ் நம்ம ஸ்குவாட் மேட்ச் ஆகுது. பட் நான் எப்படி போட்டிருக்கேன்னா இன்னும் அதே தான் சார். அதே தான் ப்ரோ. லைக் பிளெபா எப்படி சொல்லணும்னா ரோஹித், டீகாக், ஸ்கை, திலக், ஹர்திக் வந்துருவாரு எனக்கு முன்னாடி. ஏன்னா நான் ஹர்திக்கை வந்து ஃபினிஷரா பார்க்கறத விட ஒரு 10th ஓவருக்கு அப்புறம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ருத்தர்ஃபோர்ட் ஆர் பாஷ். நான் வந்து பாஷை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பாஷால உங்களுக்கு ஒரு டெத்துல ஒரு 2-3 ஓவர் கொடுக்க முடியும். நல்ல ஒரு யூட்டிலிட்டியான போலர். வில் ஜாக்ஸ் நம்ம பார்த்துட்டோம், விஜாக்ஸால என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றது இந்த ரீசன்ட் வேர்ல்ட் கப்ல பார்த்துட்டோம். எக்ஸாக்டா அவருக்கு அந்த லோவர் ஆர்டர் சூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓஜி பூம்ரா, பவர் பிளேல இது விக்கெட் எடுக்க சகர் அண்ட் போல்ட், மார்க்கண்டே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் அஸ்வினி குமார். ஆர்எல்ஸ் நான் வந்து நமன்தீர். அது வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா சேசிங்னா நான் நமன்தீர் போவேன். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அஸ்வினி குமார் போவேன். அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து மாத்திப்பேன். பட் எனக்கு உங்க ஸ்குவாட்ல ஷர்துல் தாக்கூரை பார்க்க முடியுது. அவரை விளையாட வைப்பீங்களா? கண்டிப்பா. என்ன பிளே பாய், என்ன ரீசன் இருக்கு ஷர்துல் தாக்கூர் விளையாட போறாரு? எனக்கு புரியல. ஷார்துல் தாக்கூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. பேட்டிங்கும் நல்லா ஆடி இருக்காரு. அவரு ஓரளவு ஹேண்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ம். வாட்டி மும்பை இந்தியன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்குக்கு போனாங்க. எல்லாருக்குமே ஆப்ஷன்ல போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எங்களால அவங்கள இது பண்ண முடியல, ஸ்டீல் பண்ண முடியல. பிகாஸ் பைசா வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு எங்க கிட்ட. ஸோ ஸ்டாருக்கெல்லாம் போன வருஷமே அதனால போயிட்டாருங்க. ஷர்துல் தக்கூருக்கு போனா ஒய் பிகாஸ் சஹர், ஷர்துல் தக்கூர் மேபி ரெண்டு பேருமே ஒரு இந்தியன் பவுலர்ஸ். ஸோ பும்ரா, ஸோ இவங்க கூட இருக்கும்போது இவங்க 3+ போல்ட் அவர் பவர் பிளேல கொஞ்சம் நல்லாவே டெலிவர் பண்ணுவாரு. இது போல எங்க எங்க கிட்ட ஒரு கோல்டன் ஆம் பவுலர் இருக்காரு, மிச்சில் சாண்ட்னர். ஸோ ம். இதுதான் என்னோட போலிங் ஆப்ஷன்ஸா இருக்கும். இதுதான் என் கொஸ்டின் பிளே பாய். இப்போ மிச்சல் சாண்ட்னர் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு என்ன கேட்டீங்கன்னா டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஓ, கிடையாதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணி எடுத்ததுக்கு காரணமே அவர் வந்து அவரோட மிடில் ஆர்டர்ல ஹிட்டிங் எபிலிட்டிக்காக தான். நீங்க எப்படி சாண்ட்னர் தான் சொல்றீங்க? சாண்ட்னர் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப டவுன்ல இருக்கும்போது டிசி கூட ஒரு மேட்ச்ல சாண்ட்னரோட அந்த ஒரு ரன் அவுட், அந்த மேட்ச் நாங்க வின் ம். பண்ணோம். அது ஒட்டுமொத்த ஐபிஎல்லுமே
மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வர ஆரம்பிக்க எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் அகைன் திருப்பி மேல ஏறுறாங்க அப்படிங்கிற ம், மாதிரி. சோ அவர்கிட்ட அந்த சின்ன சின்ன ரன் அவுட் இல்ல, அவருக்கு அந்த ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அந்த போலிங்கா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட இப்போதைக்குமே கொஞ்சம் நான் எடுத்திருக்கிற 11ன்னு பார்த்தாக்கா எனக்கு சாண்டர் பெஸ்ட்னு தோணுது ஸ்பின்னர்ல. அவர் 4 ஓவர்ஸ் ம், கொஞ்சம் குயிக்காவும் போட்டுருவாரு. பிளஸ் ம். ரன்னுமே கொஞ்சம் ஆல்ரவுண்டர் எபிலிட்டி நீங்க சொன்ன மாதிரி ரதர்ஃபோர்டா சாண்டரா கிட்ட அப்கோர்ஸ் ரதர்ஃபோர்ட் தான் அடிப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் போலிங்கும் வேணும் பேட்டிங்கும் வேணும் அப்படின்னா நான் சாண்டர் கிட்ட தான் போவேன். கரெக்ட் தான். பட் சாண்ட்னர் ரதர்ஃபோர்ட் ஓகே, அது நல்ல ஒரு மேட்சிங்கா நான் பார்க்கல. பட் சாண்ட்னர் ஜாக்ஸால அதே 4 ஓவரை போட முடியும். உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவை நீங்க முன்னாடி அனுப்பிட்டு ஜாக்ஸ பின்னாடி வச்சுட்டு கூட நீங்க ரன்னை டெத் ஓவர்ஸ்ல கூட எடுத்துட்டு வரலாம். ஐ மீன் ஸ்கோர் பண்ணலாம். சோ பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஜாக்ஸா தான் இருக்கும். நல்ல ஃபில்டரும் கூட பிளே பாய், அதுல எந்த குறையும் இல்ல. நான் சாண்ட்னரா ஜாக்ஸான் கேட்டா அப்கோர்ஸ் நான் திருப்பியும் சாண்ட்னர் கிட்ட தான் போவேன். ஏன்னா ஜாக்ஸ் 4 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் ஓகே ஃபைன் போடலாம் அவரை வச்சு. பட் தேர்ட் ஓவர் ஓகே, இவன் ஒரு பார்ட் டைம் பவுலரு, அவர் அடிக்க தான் ஆப்போனன்ட் டீம் எய்ம் பண்ணுவாங்க. ஸோ சாண்ட்னர் இருக்கும்போது அவர் பியூர் அந்த 4 ஓவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ற எபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட. ஓகே, நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி கரெக்ட். சாண்ட்னர்னா கண்டிப்பா அந்த 4 ஓவர்ஸும் பார்த்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனும் நினைப்பாங்க. யா அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி வித் இட். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க? டீமே ஸ்ட்ரென்த் தான். எம்ஐ ஃபேன்ன்றத அப்பப்போ மணிக்கு ஒரு முறை மங்கை அமைச்சர்ன்றதை நிரூபிக்கிறீங்க நீங்க. டீமே ஸ்ட்ரென்த் தாங்க. ஏங்க, என்ன வீ- கோபால் நீங்க யோசிச்சு பாருங்க. ரோஹித், குவிண்டன் டிகாக், ரிக்கல்டன் அடிஷ்னலா, ரிக்கல்டன் ஆர் குவிண்டன் டிகாக், ஸ்கை, திலக், நமந்தீர், ரதர்ஃபோர்ட்லாம் ஜிடிலயும் நல்லா ஆடி இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 172 வச்சிருக்காரு. பிளஸ் கரீபியன் பிரீமியர் லீக்ல புரட்டி எடுத்திருக்காரு. 56க்கு மேல அடிச்சிருக்காரு. வைட் சோ ஆக்கர் ஆட அப்படி தெரியாதுங்க பார்க்கும்போது அவருக்கு. புரியல என்னது. வைட் ஆக்கர் விளையாட தெரியாதுங்க அவருக்கு. நான் பாத்திருக்கேன் அது லாஸ்ட் நாங்க இயர். இந்த வாட்டி ட்ரைனிங் கொடுப்போம்ல, இந்த வாட்டி நெக்ஸ்ட் செஷன்ல வேற என்ன வேலை எங்களுக்கு, நாங்க அவருக்கு அதுவா கொடுத்து கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓ, அப்படி அப்படி வரீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் விளையாடுவார் கண்டிப்பா. ஓகே, அப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பவர் ஹவுஸ் ஸ்ட்ராங் பேக்டு டீம், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஐ ஃபீல் ஷர்துல் தாக்கூர் 4 ஓவர்ல 50 ரன் கொடுக்குற ஒரு போலர் உங்களுக்கு கண்டிப்பா தேவையா? எனக்கு தெரிஞ்சு அவங்க விளையாடுவாங்க, நானும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஐ ஒன்ட் பிளே இஃப் ஐ எம் தேர். பட் அததான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் பவுலரு ஏற்கனவே ஒரு சிஎஸ்கே எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி இருக்கிற ஒரு பவுலர். சோ இதுல கண்டிப்பா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஒரு ஒப்பீனியன், ரைட். பட் ஓகே, மத்தபடி உங்க ஸ்குவாடுக்கும் என் ஸ்குவாடுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அஃப்கோர்ஸ் வீக்னஸ் பெருசா இல்ல. பட் ஐ ஃபீல் சாண்ட்னரை விட ஜாக்ஸ் ஆடினா இன்னும் டீம் ஸ்ட்ராங் ஆகும். ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா அஸ்வினி குமாரை கண்டினியூ பண்ணா லாஸ்ட் இயர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்டர். ஓகே, இந்த டீமுக்கு இதுக்கு மேல பேட்டிங்காக ஷர்துல் தாக்கூர் ஆடணுமான்னு எனக்கு தெரியல. எனிவே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிளே பாய். என்னோட கொஸ்டின்ல மட்டும் இல்ல, இது பல பேரோட கொஸ்டினாவும் இருக்கும். நம்ம அரட்டை நண்பர்களும் இதை யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2024 வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காரு, 2023 வேர்ல்ட் கப் ரன்னர் அப் அவரு, கேப்டன் அவரு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கை அவர் ஒரு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்திருக்காரு T20ல. சோ அதே மாதிரி மிச்சல் சாண்ட்னர் அவரும் அந்த டீம் தான். அவர் ரன்னர் அப் 2026 வேர்ல்ட் கப் நியூசிலாந்துக்கு ரன்னர் அப். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியலே அவ்வளவு இருக்கு. ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், ஸ்கை ப்ரூவன் கேப்டன், மிச்சல் சாண்ட்னர் அவரும் சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் அடிச்சுட்டு தான் செமிஃபைனல்லாம் அடிச்சுட்டு தான் ஃபைனல் வந்தார். அவரும் ஒரு ப்ரூவன் கேப்டன் தான். சோ இவங்க எல்லாரும் இருக்க ஒரு டீம்ல நீங்க ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடுறதுக்கு என்ன, அவர் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு அது அது புரியல ஆக்சுவலி. நான் இப்ப அந்த இடத்துல இருக்கேன்னா நான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். விவர்ஸ், நான் ஹர்திக் பாண்டியாவோட பெரிய ஃபேன், அது அவனுக்கே தெரியும், என்னோட பிளே பாய் ஃப்ரெண்டுக்கே தெரியும். பட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இஃப் யூ ஆர் என்ன சொல்றது, உங்க டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 2-3 பிளேயர்ஸ் ஆல்ரெடி கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க ஹர்திக் பாண்டியாவை ப்ரிஃபர் பண்றது, இப்போ நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும்போது அந்த டீம் கொலாப்ஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் ஆஸ் அ எம்ஐ ஃபேனா எனக்கும் ஸ்டார்டிங்ல ரோஹித் கிட்ட இருந்து கேப்டன்சி போயிட்டு அதை ஹர்திக் பாண்டியா பண்ணும்போது எப்படிரா இது, ரோஹித் ஹர்திக் பாண்டியாக்கு கீழே ஒர்க் ஆடுவாரு, அவரோட ரூல்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ம், பட்
அதுக்கு அடுத்து வந்து மும்பை ஃபேன்ஸும் சரி, கிரிக்கெட்டர்ஸ், லாட் ஆஃப் நம்ம கிரிக்கெட்டர் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ஹர்திக் பாண்டியாவை பூ பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சி அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா ஆப்வியஸ்லி அது. அதுக்கு அப்புறம் அந்த ம். 2024 வேர்ல்டு கப்ல அவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி அந்த வேர்ல்டு கப்பை கீழே வச்சுட்டு அவர் கொடுத்த போஸ் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. ஓகே. கரெக்ட், அதே போஸ் தான். சோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே அதுக்கு அடுத்தும் முடிஞ்சுச்சு. இப்போ 2000 இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம வின் பண்ணதுலயுமே ஹர்திக்கோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு ஆப்வியஸ்லி. வேர்ல்டு கப். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஆஸ் அ எம்ஐ ஃபேனா எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்கிறது நல்லதுதான் தோணுது. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கேட்கறதுக்கு கரெக்ட் தான். நான் ஆக்சுவலா அந்த பாயிண்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஏன்னா மும்பை சிஎஸ்கே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீமா இருக்கிறதுக்கு மெயின் காரணமே, அவங்க என்னதான் ஒரு மேட்சோ 2 மேட்சோ தோத்தாலும் அவங்க 11 மாத்த மாட்டாங்க. அந்த 11 வச்சு அவங்க விளையாடி வின் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரிதான் இப்போ எடுத்த உடனே இப்போ சூர்யகுமார் யாதவ் தான் வின் பண்ணிருக்காரு. ஓகே ஃபைன், அது அவரும் நல்ல கேப்டன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இப்போ சூர்யகுமார் யாதவ் வின் பண்ணிட்டாரு, அதனால லாஸ்ட் இயர் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்த கேப்டன்சியை வந்து டக்குன்னு சூரியகுமார் யாதவ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க மும்பை மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க பிளேயிங் 11 வந்து கான்ஸ்டன்டா வைக்கிறவங்க ஒரு கேப்டனை வந்து இந்த வருஷம் ஓகே ஸ்கை நல்லா பண்ணியிருக்காரு, அதனால நான் ஹர்திக் பாண்டியா கிட்ட நான் கொடுக்க போறேன், அதாவது ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து நான் ஸ்கை கிட்ட கொடுக்க போறேன்னு பண்ண மாட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவா அவங்க ரிலை பண்றாங்க. அவங்க ஆக்சுவலா பேஸ் பிரைஸ்ல எடுத்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இப்போ ஒரு ஒரு கேப்டன் அளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்காருன்னா அது மும்பை 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 மும்பையால தான் முடியும். இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருக்கிறது தான் எனக்கு கரெக்ட்னு தோணுது. பட் அவருக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சாண்டனர் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கேட்டுக்கலாம், ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம், சூரியகுமார் 2 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கேட்டுக்கலாம். சோ அவரு ஒரு லக்கினே நான் சொல்லுவேன். கரெக்ட் தான். பட் ஓகே ஓகே கரெக்ட் தான். பட் இப்பவுமே எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்க இவங்க கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கேட்டுக்கலாம், இவங்க கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கேட்டுக்கலாம்னு. அது அவர் கேட்பாரா அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் அதெல்லாம் குறையே சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா, when it comes to attitude அது கொஞ்சம் டூ மச்சா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஆட்டிடியூட்னால கூட இருக்கவங்களை ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்றாரா அப்படின்றது நான் நான் அங்கிருந்து பார்க்கல. ஐ அக்ரி வித் தட். பட் தெரியல, மேபி ஏன்னா அந்த மாதிரி லாஸ்ட் இயரே வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது எம்ஐ தான் வந்து 99.9% கப் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த டீம் கடைசியில பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் கூட வரல. அந்த மாதிரி இருக்க டீம் மேபி அது ஹர்திக் பாண்டியா தான் ஒரு ரீசனோ, அவரோட வழி நடத்தல் தான் ஒரு ரீசனோ. ஃபைனல்ஸ் வரல, பட் குவாலிஃபயர் 2 வரைக்கும் வந்தோம், அதை மறந்துட கூடாது. ஒன் ஸ்டெப் தான் குவாலிஃபயர் 2 கோ ஃபைனல். இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலி ஐ வுட் ப்ரிஃபர் சூரியகுமார் யாதவ் ஆர் ரோஹித் சர்மா as a கேப்டன். பிகாஸ் எனக்கு ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில அவ்வளோ இதுவா படல பிளே பாய். நீங்க என்ன சொல்றீங்க? திருப்பி அதான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு வாட்டி அவரை வந்து நிறைய நம்ம பூ பண்ணிருக்காங்க. நான் என்கேஸ் நானுமே ஹர்திக் பாண்டியா என்ன இவன் இப்ப என்ன இவர் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படி இப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். சோ அதுபடி பார்த்தாக்கா ஓகே எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை லாஸ்ட் டைம் நம்ம அப்படி இருந்திருக்கோம், இந்த டைம் நம்ம இப்படி மாறி இந்த மாதிரி நம்ம கேப்டன்சி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணிருக்கலாம்ல, ஹூ நோஸ். சரி ஓகே. யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். சரி ஓகே, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே 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 நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ ஒரு இந்தியன் டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா விளையாடும் போது அவர் 4 ஹவர்ஸ் கோட்டா கம்ப்ளீட் பண்றாரு. பட் அவர் அது கேப்டனா இருக்கும்போது அவர் அதை பண்ண மாட்டாருன்றது எனக்கு ஒரு இது இருக்கு. மேபி எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸ்ல பார்க்கும்போது அவர் தீபக் சகர் கிட்ட எல்லாம் டெத் ஓவர் கொடுத்து நான் பார்த்திருக்கேன். பட் அவர் கையில அந்த பால் இருந்து நான் பார்த்தது இல்லை. அஸ் அ கேப்டனா he has to டெலிவர். பட் அதை ஏன் அவர் பண்ணலன்றது எனக்கு இருக்க ஒரு கொஸ்டின். பட் ஓகே, அது இந்த வருஷம் அவர் மாத்துவார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ஷர்துல் தாக்கூர், ரூத்தர்ஃபோர்ட் அதெல்லாம் பேசிட்டோம். சரி சொல்லுங்க, 6th டைட்டில் லோடிங்கா அடிச்சிருவீங்களா? கண்டிப்பா. ஜோக் பண்ணாதீங்க, என்னங்க பிளே பாய். ஆர்சிபி ஈசாலா கப். நீங்களே லாஸ்ட் வீடியோல சொன்னீங்க ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ தான் ஃபைனல்ல. அப்ப அடுத்த ஸ்டெப்பா நான் எம்ஐ தான் கப்னு சொல்லிட்டேன், சிம்பிள். தலைவரே, ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐன்னு நான் சொன்னேன். ஆனா கப்பு எங்களுக்கு தான். இந்த வாட்டியே நாங்க எழுதிட்டோம், பச்சை குத்திட்டோம். ஈசாலா கப் நம்து. எழுதி வச்சுட்டாங்க எம்ஐக்குன்ட்டு. வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்ல. இப்பவும் சொல்றேன், ஹாட்ரிக் கப் லோடிங், பிரான்சைஸ் ஹாட்ரிக் கப் லோடிங். எங்களோட இந்த வாட்டி சிம்பிள் 6 மும்பை 6 இதுதான் எங்களுது. என்னவோ சொல்றீங்க ப்ரோ.
புரியல. சரி பாப்போம் இந்த டீமுக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வீக்னஸ் பெருசா இல்ல. அவங்களே டீமை வீக் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். சரி. பூம்ரா மாதிரி ஒரு பேங்க் வச்சுட்டு அந்த டீமை பார்த்து பயப்படணும் தான். நான் ஒத்துக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். சரி, உங்களோட டாப் 5ல இவருங்க கண்டிப்பா இருப்பாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. டாப் 5ல இவங்க எத்தனாவது பொசிஷன் பிடிப்பாங்கன்னு சொல்லுங்க அப்போ. 1. ஒரு ப்ராப்பர் எம்ஐ ஃபேனா பேசுறாருப்பா. எம்ஐ ஃபேன்ல இருந்து வெளியே வந்துட்டு டீமை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட். இவர் மாற மாட்டாருங்க. இவரு பிளே பாய். இவருக்கு பிடிச்சதே ரெண்டு தான், ஒன்னு பொண்ணு, இன்னொன்னு எம்ஐ. அதனால இவர் மாற மாட்டாரு. ஓகே. சரி, இதுதான் எம்ஐயோட ரிவ்யூ. ஆப்வியஸ்லி எம்ஐ ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் நானுமே அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். நம்பர் 1 வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஐபிஎல் டிஃப்ரெண்ட் பால் கேம், டிஃப்ரெண்டான ஒரு இது, என்ன வேணா நடக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நானும் வந்து கண்டிப்பா டாப் 5. நான் வந்து கண்டிப்பா டாப் 2லயே இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே, ஓகே ப்ளே பாய். இதுக்கு மேல இந்த வீடியோல நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அவ்வளவுதான், எம்ஐக்கு தான் கப்பு, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. டேக் லைனே பண்ணிட்டாருங்க இவரு. ஹர்திக் பாண்டியாவோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொன்னாருன்னு பார்த்தா இப்ப டேக் லைன் எல்லாம் கொடுக்குறாரு. சரி ப்ளே பாய். ஓகே ப்ளே பாய். பாய் பாய். ஓகே, நீங்க பாய் வந்து கோபால். பாய் பாய். நீங்க 6 மணிக்கு மேல என்ஜாய் பண்ணுங்க. பாய் அரட்டை நண்பர்களே, நம்ம இப்போ கிளம்புவோம். பாய் பாய். பாய் கைஸ், பாய். பாய்.